அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசி வருகின்றோம். திருக்குறளில் திருவள்ளுவர் பனைமரத்தை உவமையாக பயன்படுத்துகிறார். அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் ஆகிய முப்பால்களில் பனைமரத்தை உவமையை திருவள்ளுவர் உயர்வாக பேசுகிறார். அறத்துப்பாலுக்கும் பொருள்பாலுக்கும் பனைமரத்தின் உவமைக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் ஒரே விதமான உரை எழுதியுள்ளனர். ஆனால் காமத்துப்பாலில் மட்டும் 10க்கு 8 உரையாசிரியர்கள் நேர்மறை கருத்தும் 2 உரையாசிரியர்கள் எதிர்மறை கருத்தும் தெரிவித்துள்ளனர். நீங்களும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இப்பொழுது திருக்குறளும் பனைமரமும் என்ற தலைப்புக்குள் செல்லலாம். முதலில் பனைமரத்தின் பயன்களை பார்ப்போம். 100 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வீடு கட்டுவதற்கு பனைமரத்தின் பாகங்களே போதுமானது. மண் சுவரை அடுத்து பனைமரத்தின் பாகங்களே பயன்படுத்தப்பட்டது. பனைமரத்தின் பூக்கள் கார்த்திகை தீபத்தின் பொழுது தீப்பொறி சுற்றுவதற்கு பயன்படுகிறது. கோடை காலத்தில் பனங்காய் நொங்கு நமக்கு கிடைக்கிறது. பனம்பழத்தினால் இனிப்பான தின்பண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது. முதிர்ந்த பனம்பழத்தை பயிர் செய்யும் பொழுது கிழங்கு நமக்கு கிடைக்கிறது. பனைமரத்தின் ஓலையை பயன்படுத்தி கேரி பேக், அதாவது சுமை தூக்கும் பை பின்னப்படுகிறது. பனை ஓலையால் வண்ணப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. பனைமரத்தில் இருந்து எடுக்கப்படும் பதனி, கல்லு, கருப்பட்டி, வெல்லம் நமக்கு கிடைக்கிறது. கருப்பட்டி வெல்லம் நமக்கு மருந்தாகவும் இன்றியமையாத பொருளாகவும் அமைகிறது. மரம் பட்டு போனால் விறகாகவும் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மரத்தில் இருந்து நமக்கு பூ, காய், நொங்கு, கனி, பனம்பழம், கிழங்கு, பதனி, கருப்பட்டி வெல்லம், நாட்டு சர்க்கரை, மருந்து, விறகு ஆகிய அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. இவற்றில் எல்லாவற்றுக்கும் மேலாக 5000 ஆண்டுகளாக தமிழை தாங்கிய சுமைதாங்கி இந்த பனை ஓலை. அதனால்தான் திருவள்ளுவர் பனைமரத்தை பயனாகவும் பலியாகவும் காமமாகவும் திருக்குறளில் உவமையாக பயன்படுத்துகிறார். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் பேசும் பொழுது, நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித தேர்வு அன்று நான் எதிர்பார்த்த பேருந்து வரவில்லை. அப்பொழுது ஒருவர் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் தேர்வு அறைக்கு என்னை அழைத்து வந்தார். அன்று அவர் அந்த திணையளவு உதவி செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கும். நான் இன்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக பனையளவு உயர்ந்ததற்கு காரணம் அவர் செய்த திணையளவு உதவிதான். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பாலில் செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். உதவி பெற்றவர் இது என்ன பெரிய உதவி என்று உதவியை சிறுமைப்படுத்தக்கூடாது. உதவியின் பயன் அறிந்தவர்கள் பிறர் தமக்கு திணையளவு நன்மை செய்யணும் அதனை பனையளவாக கொள்வார் அதன் பயன் அறிந்தவர்கள். 2 நண்பர்கள், ஒருவர் பொருளை வாங்கக்கூடியவர், மற்றவர் உடன் செல்பவர். 2 நண்பர்களும் கடைக்கு பொருளை வாங்குவதற்காக சாலையில் நடைபோட்டனர். பொருளை வாங்குபவருக்கு அலைபேசியில் அழைப்பு வந்த வண்ணம் உள்ளது. 3-4 முறை வந்திருக்கும். 4வது முறையாக பொருளை வாங்குபவர் தன்னுடைய சட்டைப்பையில் கை வைத்து அலைபேசியை எடுத்தார். அப்பொழுது ஒரு 500 ரூபாய் நோட்டு முட்டி கொண்டு கீழே விழுந்தது. அதை கவனிக்காமல் அவர் முன்னோக்கி சென்று விட்டார். பின்னாடி உடன் வந்தவர் அதை எடுத்தார். தன் நண்பரிடம் கொடுக்கலாம் என்று நினைத்தார். சற்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த 500 ரூபாயை நாம் வைத்து கொண்டால் என்ன என்று எண்ணினார். இருந்தாலும் பணம் தொலைந்தால் முதலில் நண்பர் நாம் தாம் பணத்தை எடுத்தோம் என்று தெரிந்தால் நண்பர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்? குடும்பத்தில் நம்முடைய மதிப்பு என்னவாகும்? சமூகத்துடைய பார்வை நம் மீது எப்படி இருக்கும்? நாம் திருடம் என்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிடுவோமே என்று சிந்தித்து கொண்டே நடந்தார். கடை வந்து விட்டது. பொருளை வாங்குவவரோ தன்னுடைய சட்டைப்பையிலிருந்து 500 ரூபாய் எடுத்தார். பணம் இல்லை. பதறி போனார். தன் நண்பரை பார்த்து என்னுடைய பணம் 500 ரூபாய் என்று சொல்வதற்குள் அந்த நண்பர் அவரிடம் அந்த 500 ரூபாயை கொடுத்தார். எப்படி என்று கேட்டார். நீங்கள் சட்டைப்பையில் கை வைத்து அலைபேசி எடுக்கும் பொழுது அந்த அலைபேசியுடன் ஒட்டி கொண்டு கீழே விழுந்தது. அதை நான் எடுத்தேன். உங்களிடம் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதனால்தான் இப்பொழுது கொடுக்கிறேன் என்றார். பொருளை வாங்குபவர் உடன் வந்தவருடைய கையை இறுகை பற்றி கொண்டு, என் குடும்பத்தில் ரொம்ப வறுமை, இந்த 500 ரூபாய் இல்லை என்றால் என் வறுமை இன்னமும் அதிகமாயிருக்கும் என்று அவருடைய கையை இறுகி பற்றி கொண்டு, ரொம்ப நன்றி நண்பரே என்று ஒரு அழுத்தம் கொடுத்தார். உடன் வந்தவர் இந்த அன்பும் நட்பெயரும் 500 ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது, திருடன் என்ற பழிச்சொல்லிலிருந்து நான் நீங்கிவிட்டேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு தன்னுடைய நண்பரை இறுக கட்டி கொண்டார். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் பொருட்பாலில்
குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தில் திணைத்துணையா குற்றமறினும் பனைத்துணையா கொள்வார் பழி நாணுவர். தமக்கு ஏற்படும் பழிச்சொற்களுக்கு வெட்கப்படும் பண்பாளர்கள் திணையளவானதாகிய மிகச்சிறிய குற்றமே தம்மிடம் ஏற்பட்டதாயினும் அதனை சிறிதுதான் என்று கருதாது அதனை பனையளவாக கருதி அதை நீங்க துடிப்பர். ஆற்றில் நீர் சீராக வரும் பொழுது குளிப்பது என்பது சுகமாக இருக்கும். ஆனால் ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது குளிப்பது சற்று ஆபத்தானது, அது சுகமாக இருக்காது. இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் காமத்துப்பாலில் உணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின். காதல் உணர்வு பனையளவு மிகுந்து தோன்றுமாயின் அச்சூழலில் தம் காதலருடன் திணையளவு கூட ஊடாமை வேண்டும். இதைதான் 10 உரையாசிரியர்கள் நேர்மறையான கருத்தை தெரிவித்துள்ளனர். ஆனால் இதை வேறொரு கோணத்திலும் யோசிக்கலாம். ஒருவருக்கு கடுமையான பசி, ஆனால் அவர் சாப்பிட்டாக வேண்டும், இல்லை என்றால் அது அவர் உடலுக்கு பிணியாகிவிடும். சீரான பசி இருக்கும் பொழுது அந்த உணவின் ருசி, அதாவது சுவை நமக்கு தெரியும். ஆனால் கொலப்பசியில், கடுமையான பசியில் இருக்கும் பொழுது உணவின் ருசி நமக்கு தெரியாது. இது பசி ருசி அறியாது என்பார். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் காமத்துப்பாலில் உணர்ச்சி விதும்பல் என்ற அதிகாரத்தில் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின். காதலருடன் பனையளவிலான காதல் மிகுந்திருக்கும் வேளையில் திணையளவு கூட பிணக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று 10 உரையாசிரியர்கள் எதிர்மறை கருத்தை தெரிவித்துள்ளனர். இப்படி இரு கோணங்களிலும் நாம் இந்த திருக்குறளை பார்க்க வேண்டியுள்ளது. இலக்கியத்தில் பனைமரத்தின் சிறப்பு புகழ்பெற்று இருக்கு. புறநானூற்றில் ஒரு பாடலில் தலையோர் நுங்கின் தீஞ்சோர் மிசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மாண்ட கடையோர் விடுவாய் பிசிரொடு சுடுங்கிழங்கு நுகர நிலமார் வையத்து வளமுறை வலை. சோழன் நலங்கிள்ளியின் படையின் முதலில் வரும் படைவீரர்கள் பனைமரத்தின் நுங்கை உண்ணுவார்கள். தலையோர் நுங்கின் தீஞ்சோர் மிசைய. இடையில் வரும் படைவீரர்கள் பனைமரத்தின் பழத்தை உண்ணுவார்கள். இடையோர் பழத்தின் பைங்கனி. கடைசியில் வரும் படைவீரர்கள் பனைம்பழத்தின் விதையில் முளைத்த கிழங்கை சாப்பிடுவார்கள். மாந்தர் கடையோர் விடுவாய் பிசிரொடு சுடுங்கிழங்கு நுகர நிலமார் வையத்து வளமுறை வளையி. பனைமரத்தின் நுங்கு, பனைம்பழம், பனங்கிழங்கு இவற்றின் பருவகால அளவை சோழன் நலங்கிள்ளியின் பெரும்படை இந்த உலகை வலம் வந்தது என்று ஆலந்தூர் கிழார் புறநானூற்றில் பாடியுள்ளார். நான் ஒரு முறை எங்கள் வயலுக்கு சென்றிருந்தேன். அங்கு என் அம்மா அணில்களுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நான் என்ன பிரச்சனை அம்மா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், கிணறு நிறைய தண்ணி இருக்கு, சரி என்று சோளம் போட்டோம். 4 நாள் கழித்து பார்த்தால் சில இடத்தில் சோளம் முளைக்கவில்லை. என்ன என்று பார்த்ததில் இந்த பனைமரத்தில் இருந்து அணில்கள் வந்து சோளத்தை பொறுக்கிடுச்சு. அதனால் பனைமரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, எங்கெல்லாம் பனைமரம் இருக்கு என்று நான் கேட்டேன். நம் வயலை சுற்றி எல்லை பகுதியில் இருக்கு என்று சொன்னார்கள். எவ்வளவு காலம் இருக்கும் என்று கேட்டேன். அது 4-5 தலைமுறையாக இருக்கு. உங்க தாத்தாவுடைய தாத்தா காலத்திலிருந்து இருக்கு. அதாவது காத்தன், கருப்பன், தம்பு பிள்ளை, பெரியசாமி, கனகராஜி, இப்படி 5 தலைமுறையாக இருக்கு என்றார்கள். நான் சொன்னேன், அம்மா, பனைமரம் 100 மீட்டர் உயரமாக வளர்ந்தால் அதனுடைய வேர்பகுதி அதேபோல் 3 மடங்கு பூமிக்கு கீழே செங்குத்தாக வளருமாம். மழை காலத்தில் நீரை சேமித்து வைத்து கொண்டு நீரை வற்றாமல் பார்த்து கொள்ளுமாம். இதனால் அதை சுற்றியுள்ள கிணறு, நிலத்தடி நீர் வற்றாமல் இருக்குமாம். நிலம் குளிர்ச்சியாக ஈரப்பதமாக இருக்கும். பனைமரத்தின் மேல் பகுதியில் உள்ள ஓலை கருமேகத்தை கவர்ந்து இழுக்கும். மழை வர வாய்ப்பு இருக்கு. வேர்பகுதி நீரை உறிஞ்சி சேமித்து வைக்கும் ஆற்றல் கொண்டது.
பூமியில் மேல் பகுதியிலும் பூமியின் கீழ்ப்பகுதியிலும் 200-300 மீட்டர் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். இதனால்தான் நம் முன்னோர்கள் வயலைச் சுற்றி வயலின் எல்லைப் பகுதியில் பனைமரத்தை வைத்தார்கள். இதை யூடியூப்பில் இயற்கை விவசாயி என்ற சேனலில் ஒரு பெரியவர் சொன்னார். புரிஞ்சுதா அம்மா என்று கேட்டேன். புரிஞ்சுது சாமி, என்ன பனைமரத்தை வெட்டக்கூடாது, அவ்வளவுதானே, சரி என்றார்கள். இந்த பதிவில் திருக்குறளும் பனைமரம் என்ற தலைப்பை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது வள்ளுவர் வாய்மொழி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.